everyone, welcome back to Soundra Job Information. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறிக்கை துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் 2024. ஸோ எத்தனை காலி பணியிடம் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஃபுல் வீடியோவை நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜாபை பார்த்தின அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாப் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது 8th ஸ்டார்ட் பண்ணி டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி கேட்டகிரியில் இருக்குது. ஸோ நீங்கள் ஐயோ இது டிகிரி பீப்புளுக்கு மட்டும் அப்படின்றத ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கோயிலில் அறநிலைத்துறை வேலைவாய்ப்பு தான். அருள் தரும் முத்துராமன் திருக்கோவில் குலசேகரன் பட்டி. ஸோ இந்த பொசிஷனில் இருக்க கோயிலுக்கு தான் வேக்கட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 வகையான பதவிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் மருத்துவ அலுவலர். ஸோ வேக்கண்ட் 2. ஏஜ் பார்க்கும்போது 35 வயசு வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி இவங்களுக்கு 60,000 ரூபா. என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது MBBS டாக்டர் படிச்சிருக்கணும். அதுக்கு ஆஃப்டர் செவிலியர். காலி பணியிடங்கள் 2. வயசு 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 14,000 ரூபாய். ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் படிச்சிருக்கணும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். ஸோ வேக்கண்ட் மொத்தம் 2 இருக்குது. ஜாப் 45 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி பார்க்கும்போது 6,500. ஸோ இவங்க என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ் எழுத படிக்க தெரியணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜாப் டாக்டருக்கு, செகண்ட் டிப்ளமோ படித்தவங்களுக்கு, தேர்ட் வேக்கன்சி 8ஆம் படித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8ஆம் படித்தவங்களாம் நிறைய விதமான சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 6 காலி பணியிடங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலிருந்து. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரன் பட்டினம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு தான் இப்போ வேக்கன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி தூத்துக்குடி பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ண வேண்டிய ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்லைன் தான், ஆன்லைன் கிடையாது. எந்தவித எக்ஸாமும் கிடையாது. எந்தவித ஃபீஸும் இல்லாமல் தான் இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுற ப்ராசஸிங் என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு இந்துவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் அவங்க நன்னடத்தை சான்றிதழ் வச்சுருக்கணும். அவங்க மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஜெராக்ஸ் தான் சென்ட் பண்ணணும், ஒரிஜினல் சென்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண ஆஃப்டர் அவங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ணுற கேண்டிடேட் மட்டும்தான் அங்கே போக முடியும் நேர்முக தேர்வுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஃபார்மில் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பெயர், அட்ரஸ், அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ், அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நம்ம என்ன கேஸ்ட்டு, தன்னடத்தை சான்றிதழ், அதுக்கடுத்து நம்மளோட சைன். ஸோ எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அருள் தரும் முத்துராமன் திருக்கோவில் குலசேகரன் பட்டினம், திருச்செந்தூர் வட்டம், 6,28,206. ஸோ இந்த போஸ்டிங்க்கு தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ண வேண்டிய ப்ராசஸ் டாக்குமெண்ட் பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஜாப் தான். ஸோ இதில் கான்ட்ராக்ட் பேசிஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 5. ஸோ அக்டோபர் 5 5:45 முன்னாடி இந்த ஃபார்ம் சென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மட்டும். ஸோ கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க.